வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழக்கூடிய எதிர்காலத்தை ஏற்படுத்துவதே தனது இலக்கு என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூருக்கு இலங்கை பணிப்பெண்களை அனுப்புவதனை தற்காலிகமாக இடைநிறுத்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வேண்டுகோள். ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகள் திட்டமிட்டவாறு நடத்தப்படவுள்ளது. இனி விரிவான செய்திகள். சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் பெருமையுடனும் வாழ முடியுமான எதிர்காலம் ஒன்றை இலங்கையில் ஏற்படுத்துவதே தனது இலக்கு என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கட்டாருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அங்கு தொழில் புரியும் இலங்கையர்கள் சிலரை நேற்று சந்தித்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்டாரில் தொழில் புரியும் இலங்கையர்கள் சிலரை நேற்று மாலை சந்தித்துள்ளார். நாட்டின் அபிவிருத்திக்கு ஒவ்வொருவரும் சுயமாக தன்னால் வழங்க முடியுமான ஒத்துழைப்புகள் குறித்து சிந்திக்க வேண்டிய காலம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டுள்ளார். நாம் எவ்வேளையும் உங்களை எமது தூதுவர்களாக நினைப்பதை விட எமது நாட்டுக்கு பாரிய வருமானத்தை பெற்றுத்தரும் ஒரு பிரிவினராகவே கருதுகின்றோம். அத்துடன் கட்டாரில் தொழில் புரியும் இலங்கையர்களின் சேவை தொடர்பில் அந்நாட்டு எமிர் தன்னிடம் மகிழ்ச்சி வெளியிட்டதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். அங்கு கூடியிருந்தவர்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இப்மாங்கமுவ மடகல்ல பிரதான வீதியின் அபிவிருத்தி பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. யாப்பகோ என்பது ஒரு ராசதானி. அது வளங்கள் நிறைந்த ஒரு பகுதி. தற்போது ஒரு விடயம் தொடர்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகின்றனர். அரசாங்கம் என்பது நாட்டை கட்டியெழுப்புவது மாத்திரமல்ல, நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, நிலத்தில் உள்ள புதையல்களையும் அகழ்வதாக கூறுகின்றனர். இதற்கிடையில் நிலத்துக்கு கீழ் உள்ள வாள்களையும் தேடுவதாக கூறுகின்றனர். அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. ஜனாதிபதிக்கு புதிதாக வாளொன்றை தேட வேண்டிய தேவை கிடையாது. இந்த நாட்டு மக்கள் ஜனாதிபதிக்கு நிறைவேற்று அதிகாரம் என்ற வாளை வழங்கியுள்ளனர். நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காகவும் மக்கள் வழங்கிய இந்த வாளை பறிப்பதற்கான ஒரு தந்திரோபாயமாகவே இவ்வாறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதனை பறிப்பதற்கான திட்டங்களை தீட்டி வருகின்றனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கால வரையறையற்ற வகுப்பு பகிஷ்கரிப்பை மேற்கொண்டு வருவதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த கோரியும் அவர்களுக்கான பாதுகாப்பினை வலியுறுத்தியும் இந்த பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பகிஷ்கரிப்பு தொடர்பான மேலதிக தகவல்களை தருகிறார் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர். பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருவதை எதிர்த்து பல்கலைக்கழக மாணவர்களுடைய பாதுகாப்பை வலியுறுத்தி அவர்களுடைய சுமூகமான கல்வி செயற்பாட்டுக்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து பீடங்களில் சேர்ந்த மாணவர்கள் காலவரையறையற்ற பகிஷ்கரிப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை இனம் தெரியாதவராக தாக்கப்பட்ட மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். இவ்வாறான தாக்குதல்கள் காரணமாக மாணவர்கள் உடல் உளரீதியாக பாதிக்கப்படுவதாகவும் கல்வி செயற்பாடுகளில் ஈடுபட முடியாத நிலைமை தோன்றியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை பெண்களை சிங்கப்பூருக்கு பணிப்பெண்களாக அனுப்புவதனை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமது விசாரணை பிரிவினர் ஊடாக இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி அனோமா திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரிற்கு பணிப்பெண்களாக செல்லும் பெண்களில் அதிகமானவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி அனோமா திசாநாயக்க கூறியுள்ளார். இலங்கையின் பல சிறுவர்கள் சிங்கப்பூரில் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவங்கள் அண்மை காலத்தில் இடம்பெற்றமை தொடர்பிலான தகவல்கள் கடந்த சில தினங்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து வெளியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
இதேவேளை சிங்கப்பூர் நோக்கி பயணிக்கும் சிறுமிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி விசாரணைகளை நடத்துமாறு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. வெலிகுல் ஓய ஹல்பே பகுதியில் தோன்றியுள்ள மாணிக்கக்கல் படிமத்தினால் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக குறித்த காணியின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாணிக்கக்கல் படிமம் தோன்றியுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து பெரும் திரளான மக்கள் அங்கு வருகை தந்ததாகவும் அதனால் தமது செய்கைகளுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பெலிகுல் ஓயா ஹல்பே பகுதியுள்ள காணியொன்றில் மாணிக்கக்கல் படிமம் இருப்பதாக நேற்றைய தினம் தகவல் பதிவானது. எவ்வாறாயினும் இனம் தெரியாதவர்கள் தவறான தகவல் ஒன்றை பரப்பியுள்ளதாக காணி உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மிளகு கன்றுகளை நடுவதற்கு மண்ணை அரைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டோம். அதனையே சிலர் மாணிக்கக்கல் அகழ் ஈடுபட்டதாக போலீசாருக்கு குறிப்பிட்டுள்ளனர். போலீசார் வந்து சென்றதன் பின்னர் மக்கள் வருவதற்கு ஆரம்பித்தனர். இந்த தகவலை தொடர்ந்து நேற்றைய தினம் ஆயிரக்கணக்கானவர்கள் குறித்த இடத்துக்கு வந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தமது செய்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். நேற்று 1000க்கும் அதிகமானவர்கள் வந்தனர். இங்கு வருவோர் மண்ணை அகழ்கின்றனர், மரக்கன்றுகளை பிடுங்கிச் செல்கின்றனர், எமது வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் மாணிக்கக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் நிமல் பண்டாரவிடம் நாம் வினவிய போது மாணிக்கக்கல் படிமம் தோன்றியுள்ளதாக பதிவான சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டார். ஆயினும் அங்கு மாணிக்கக்கல் படிமம் இருப்பதாக இதுவரை உறுதியாகவில்லை என அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு வழங்கி 6 மாதம் கடந்துள்ள போதிலும் அது தொடர்பில் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன டி அல்விஸ் இன்று தெரிவித்தார். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய நிறுவனம் அந்த ஒத்துழைப்பை வழங்காவிடின் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாதென மேலதிக நீதவான் குறிப்பிட்டார். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன டி அல்விஸ் இந்த விடயங்களை கூறினார். சட்டமா அதிபர் இறுதியாக இந்த விடயம் தொடர்பில் எதனை கூறியிருந்தார் என கொழும்பு மேலதிக நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசகரவிடம் வினவினார். இறுதியாக நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் பின்னர் 2 தலைவிகள் இந்த விடயம் தொடர்பாக சட்டமா அதிபருடன் கலந்துரையாடியதாக ஷானி அபேசகர் இதன்போது பதிலளித்தார். எனினும் இது தொடர்பில் எவ்வித ஆலோசனைகளும் வழங்கப்படவில்லை என அவர் கூறினார். குற்ற புலனாய்வு திணைக்களமும் சட்டமா அதிபர் திணைக்களமும் தமது கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றாவிடின் தமக்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி திறந்த வலலியத்தை குறிப்பிட்டார். இதேவேளை பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் புதல்வியான ஹிருணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றத்திற்கு வெளியில் இருந்து கொண்டு நீதிமன்றத்தை சிரமத்திற்குள்ளாக்கும் விதத்தில் செயற்படுவதாக துமிந்த சில்வாவின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுல சூரிய சுட்டிக்காட்டினார். ஹிருணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றத்திற்கு எதிராக தேங்காய் உடைக்கும் நடவடிக்கைகளில் கூட ஈடுபட்டுள்ளதாகவும் அதனால் அவர் நீதிமன்றத்தினை அவமதிக்கும் வகையில் செயற்படுவதால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுல சூரிய குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த சட்டத்தரணி திறந்த வரலியத்த ஹிருணிகா தனது தந்தையை இழந்த துயரத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது கடவுளிடம் வேண்டுகோள் விடுக்கும் வகையில் தேங்காய் உடைப்பது சாதாரண ஒரு விடயம் எனவும் அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் அல்லவெனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சந்தேக நபர்களை அடுத்த மாதம் 5ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேலதிக நீதவான் இதன்போது உத்தரவிட்டார். எப்பாவில எலியதுவுல்வெவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். இந்த பகுதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையே இந்த விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் அதே பகுதியை சேர்ந்த 19 வயதான அனுருத்த திசாநாயக்க என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார். விபத்துக்குள்ளான நபர் எப்பாவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்த மற்ற நபர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ரிதிகம தொடம்கஸ்லாந்த பகுதியில் இராணுவ வேன் ஒன்று தெதுரோயாவை விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. தெலத்துடுவத பாலத்திலிருந்து இந்த வேன் குடை சாய்ந்துள்ளதாக தெரிவித்த போலீசார் வேனில் பயணித்த 2 காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டனர்.
ராஜகிரிய பகுதியில் இன்று காலை கேப் வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் எவரும் காயமடையவில்லை என்பதுடன் சாரதி நித்திரை கலக்கத்தில் வாகனத்தை செலுத்தியுமே விபத்துக்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இடம்பெற்ற வீதி விபத்தினால் குறித்த பகுதியில் இன்று காலை பாரிய வாகன நெரிசல் காணப்பட்டதாக போலீசார் கூறினர்.